ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. சீபாமெட் பேபி சோப் இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தினசரி குளியல்களுக்கும், சென்சிட்டிவ் கொண்ட ஸ்கின்னுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கின்னை மென்மையாக சாஃப்டாக மாற்றும். குழந்தையின் முகம் மற்றும் உடலை சுத்தம் செய்ய இது பயன்படுது. இதனுடைய pH லெவல் 5.5 இருக்கிறதுனால தோலுக்கு இயற்கையான பாதுகாப்பு அடுக்காக இது இருக்குது. இது கிளென்சிங் பார், சோப் ஃப்ரீ மற்றும் அல்கலி ஃப்ரீ என்பதால் ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பாதுகாக்கும். ஸ்கின்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் போல இது செயல்படும். பேந்தினால், அமினோ ஆசிட் போன்ற மூலக்கூறுகள் இதில் இருக்கிறதுனால ஸ்கின்னை மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் வைத்துக்க இது பயன்படும். டியர் ஃப்ரீ ஃபார்முலா என்பதால் கண்களுக்கு எந்த விதமான எரிச்சலோ பார்வை குறைபாடோ ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, குழந்தைக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு கிளென்சிங் பாரை கையில் நுரை வர தேய்ச்சிட்டு மெதுவாக உடலில் தடவி அதுக்கப்புறம் பின்னால் சுத்தம் செய்யணும். சோப்பு எடுத்து சைட்டாக உடம்புல போடக்கூடாது. நம்ம கையில் சோப்பு எடுத்து தேய்ச்சி அந்த நுரையை அப்ளை பண்ணி குழந்தைங்க உடம்புல தினமும் ஒரு முறை அல்லது தேவைக்கேற்ப இது பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேசான ஸ்கின் எரிச்சல், ரெட்னஸ், அலர்ஜி, தோல் அரிப்பு. அடுத்து யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக பிறந்த குழந்தைகள், சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ள குழந்தைகள், ட்ரை ஸ்கின் உள்ளவர்கள். அடுத்து இதை பயன்படுத்தும் போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு பயன்படுத்தினாலும் ஏற்படக்கூடிய அலர்ஜி இருக்கிறவங்க மற்றும் ஓப்பனாக இருக்கக்கூடிய காயத்து மேலேயோ இல்லைனா வேறு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த சோப்பு அது மேலே பயன்படுத்தக்கூடாது. கண்களில் பட்டால் உடனே தண்ணி எடுத்து கழுவி வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து இதை ஆல்ரெடி பயன்படுத்தினவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாசிட்டிவ் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தோல் சாஃப்டாக இருக்குது, ஸ்கின் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் மாய்ஸ்சரைசராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட நாள் பயன்படுத்திய பிறகு தோல் எரிச்சல் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலை சாதாரணமாக பேபி சோப்பை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு இதனுடைய வாசனை ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அரிதாக சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இது ஒரு கிளென்சிங் பார், சோப் ஃப்ரீ, pH 5.5 இருக்கும். இது பேபிக்கு கிளென்சிங் பாராக, ஒரு மாய்ஸ்சரைசராக, ஒரு ஸ்கின் நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ண இது பயன்படுது.